டூ ஆஃப் வான்ஸ் எனர்ஜி இன்னொன்று என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பிளான், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் அதுவும் ரெப்ரசென்ட் பண்ணுது. நீங்கள் வந்து இப்படி போகலாமா, அப்படி போகலாமா, இந்த மாதிரி பண்ணால் நமக்கு சக்ஸஸ் வருமா அப்படின்னு ஏதாவது பிளான் பண்ணி நீங்கள் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு காசு வந்து கொட்டும். இந்த பெண் எனர்ஜிக்கு மெயினாக. அடுத்து இந்த பெண் வந்து ரொம்ப லவ்விங், லாயல், அப்புறம் அவங்களுக்கு வந்து இனி ஃபினான்ஷியலாக எந்த ட்ரபிளும் ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த அதிர்ஷ்டம் வந்து இந்த ஆணுக்குமே போகும். இந்த பெண்ணோட அதிர்ஷ்டம் அந்த ஆணுக்குமே சேர்ந்து தான் வரும். ஸோ இந்த ஆண் எவ்வளோக்கு எவ்வளோ லாயலாக இந்த பெண் எனர்ஜிக்கு இருக்காங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள பாதுகாப்பாக இல்லை அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கும் அதிர்ஷ்டமும் அந்த அபண்டன்ஸோட சாயலும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் அ டிவைன் கவுண்டர் பார்ட். நீங்கள் யூ ஷுட் சப்போர்ட் இட்ஸ் அது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓ மை காட்! இந்த ரீடிங் பார்த்திங்கன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜியை தான் வந்து ரொம்ப ரெப்ரசென்ட் பண்ணிகிட்ருக்கு. இது நான் லவ் ரீடிங்கை தான் எடுத்துகிட்டு போனேன். பட் இட்ஸ் கம்மிங் அவுட் அஸ் அ என்ன சொல்கிறது, ஓவரால் ரீடிங்காக மாறிட்டுருக்கு. இந்த ஃபெமினின் எனர்ஜி, இது ஃபெமினின் எனர்ஜி தான். இது வந்து ஆணுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு கேள்வியே இங்கே இல்லை. இது ஃபெமினின் எனர்ஜிக்கு நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. புது பிஸ்னஸ், ஒரு க்ரியேட்டிவ் வெஞ்சர், இல்லை நியூ ஜாப், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஒரு மேஜிக் வாண்ட் இருக்குது. நீங்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகும். அதாவது தொட்டதெல்லாம் தொடங்கும். அது ஒன்று. அடுத்தது வந்து உங்கள்கிட்ட ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸோ இல்லை ஜாயின் பண்ண போகிற ஒரு ஜாபோ உங்களுக்கு வந்து பயங்கரமான கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். யூ ஆர் கோயிங் டு ஃபீல் கம்ப்ளீட்லி கான்ஃபிடென்ட். அதுக்கப்புறம் அடப்போங்கடா, என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் இதை பற்றி இனி கவலைப்பட போகல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டார் எனர்ஜியை கூட்டிகிட்டு போகும். அதாவது இந்த ஏஸ் ஆஃப் வான்ஸும் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு ஃபயர் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்க அந்த பேஷன், அந்த க்ரியேட்டிவ் பேஷன், உங்களுக்கு வந்து அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. உங்கள் பிளட்லேயே அது இருக்குது. நீங்கள் பிறந்ததே இதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏர்ஜ் உங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அதுக்கான பிளான் தான் பண்ணிட்டுருக்கீங்க. பட் கிராஜுவலாக யூ ஆர் கோயிங் டு பி வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல் டிவைன் ஃபெமினன். இது நீங்கள் ஃபெமினன் எனர்ஜி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூப்பர். நீங்கள் இதை ஆண் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நேசிக்கிற பெண் வந்து இந்த மாதிரி ஸ்டாராக ஷைன் ஆக போகிறாங்க. நீங்கள் அதுக்கு வேகமாக உங்கள் லைஃப்பை கிரவுண்ட் பண்ணுங்கள். இந்த எதிரிங்களை எதிர்த்து சண்டை போடுங்க. உங்கள் இன்டெசிஷனை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க. நீங்கள் இன்டெசிஷன் எனர்ஜிலேயே இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கனெக்ஷனை விட்டு தூரம் தான் போவீங்க. சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபெமினின் எனர்ஜி ஃபார் ஷுர் ஷீ இஸ் கோயிங் டு டேஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் விக்ட்ரி இன் 2024. அது வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. அடுத்தது நைட் ஆஃப் சோர்ட்ஸ், கிளாரிட்டி, செம கிளாரிட்டி. அடுத்தது பேலன்ஸ். இந்த கிளாரிட்டியும் பேலன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதாவது இது பாட்டம் டெக் கார்டில் இருக்குது. இந்த நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அன்அஃப்ரைடான ஒரு எனர்ஜி. அதாவது முன்னாடி போகிறதுக்கோ, ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறதுக்கோ கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டீங்க. ஆனால் நீங்கள் ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு கூட்டத்தோடு போகிற ஆள் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சில் அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ், அதாவது சொசைட்டி பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நார்ம்ஸ்குள்ளே நீங்கள் ஃபிட் ஆக மாட்டீங்க, டு பி ஃப்ரேங்க். இப்போ வந்து இந்த ஆண் எனர்ஜி வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த ஆண் எனர்ஜி வந்து ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா இங்கேயும் இந்த ஆண்கிட்டையும் ஒரு ஸ்வோர்டு இருக்குது. அவங்க தான் இந்த நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு போக போகிறாங்க. இந்த ஆண் எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் பண்ணி இந்த நைட் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துடுவாங்க. அதாவது லாயல், அந்த சமயம் வந்து போராடுறதுக்கோ இல்லை ஒரு வார்க்கு போகிறதுக்கோ கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்காத, தயங்காத, கான்சிக்வன்சஸை பற்றி பயப்படாத ஒரு சூப்பர் பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற போகிறாங்க. அல்லது இந்த பெண் எனர்ஜி வந்து இந்த பெண் பார்த்திங்கன்னா இந்த லீப் ஆஃப் ஃபெய்த் எடுக்கிறதோ இல்லை ஒரு அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி லைஃப்பில் முன்னாடி போகிறதுக்கோ இல்லை அவங்க பிஸ்னஸில் முன்னாடி போகிறதுக்கோ அவங்க யோசிக்கவே போகிறதில்ல. அவங்க ஒரு மாதிரி யூனிக் டெக்னிக்கெலாம் யூஸ் பண்ணி ரொம்ப ஷைன் ஆக போகிறாங்க, ஸ்டார் மாதிரி. இந்த ஆணும் வந்து அவங்களோட போய் ஜாயின் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு இந்த கனெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம் டெம்பரன்ஸ், பொறுமை பொறுமை பொறுமை. எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் பொறுமைங்கிறீங்க, எப்போ தான் நடக்கும் அப்படின்னா டிவைன் டைமிங், அதுதான் ஆன்சர். அந்த டிவைன் டைமிங் நாளைக்காக கூட இருக்கலாம், 2024 பிறந்த நாளாக கூட இருக்கலாம். ஏஸ் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ், கிளாரிட்டி, செம கிளாரிட்டி உங்களுக்கு இந்த 2024 கொண்டு வரப்போகுது. எல்லாத்த பற்றியும் எல்லா முடிச்சுக்களையும் குழப்பங்களையும் நீங்கள் உதறி தள்ள போகிறீங்க. அகெயின் காய்ஸ், த சன் கார்ட். 2024 உங்களோட மீதி போர்ஷன் ஆஃப் லைஃப்
2024 உங்களோட அதர் சைட் ஆஃப் லைஃப்பில் எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் லவ் லைஃப் இஸ் கோயிங் டு ராக். சன் கார்டு வந்து 2 தடவை வந்துச்சு. ஸோ 2024 உங்கள் லவ் கனெக்ஷன் செமையாக போக போது. நீங்கள் எந்த மாதிரி 9 ஆஃப் ஸ்போர்ட்ஸ் எனர்ஜி இப்போ அட் ப்ரெசென்ட் இருக்கிறதுலாம் இருந்து மேலே வந்து நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறவங்க உங்கள் காதல் வாழ்க்கையை 24வது வருஷம். வேறு ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். நான் ஆக்சுவலாக இதையும் 3 மந்த்ஸ் பார்ட் பண்ணலாம் தான் ஐடியா, பட் ஸ்பிரிட்ஸ் அதை தடுத்துட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது குழப்பம், அதாவது கர்மா இஸ் கோயிங் டு ப்ளே அவுட் டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா. அப்புறம் நம்ம இதை நிறையா தடவை பார்த்துருக்கோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது தடை இந்த ஆண் எனர்ஜிக்கு, இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன தடக்கல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இல்லை உங்கள் ஃபேமிலிக்குள்ளே க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தாண்டி நீங்கள் வந்து ஒன்று சேருவீங்க. இந்த ஆண் எனர்ஜி ரொம்ப லாயலாக தான் இருக்காங்க. இந்த பெண்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த ஆண் எனர்ஜி இஸ் ஸ்டேயிங் வெரி லாயல். இந்த கெட்டவங்க ஏதாவது இந்த மாதிரி பேபி ட்ராப் இல்லைன்னா உங்களை வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு குழந்தைய வச்சு உங்களை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து தவிடு பொடி ஆகிவிடும். இந்த பெண் எனர்ஜியோ இல்லை இந்த ஆணோ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். யூ கைஸ் ஆர் ஸ்டேயிங் லாயல் டு ஈச் அதர். அப்புறம் இந்த ஸ்பிரிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சடன் ரஷ் மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாங்க இந்த 2024 எதுக்கு அப்படின்னா இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. இந்த கனெக்ஷன் நிச்சயமாக கிரவுண்ட் பண்ணிடுவீங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவீங்க. அப்புறம் இந்த தடைகள் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கர்மா. வினை விதைத்தவன் வினையாக இருப்பான். ஸோ நம்ம எந்த ஜென்மத்தில் என்ன பண்ணோமோ அதுக்கான வினையை இப்போ இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ ஸ்டே காம், கடவுளை வேண்டிக்கோங்க. உங்கள் கர்மாவெல்லாம் அறுக்கக்கூடிய ஒரே ஒரு பவர் வந்து கடவுளுக்கு தான் இருக்குது. கடவுளை ப்ரே பண்ணுங்கள், நிச்சயமாக அதெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. திஸ் மேஸ்குலின் எனர்ஜி இஸ் ஸ்டேயிங் வெரி லாயல். அப்புறம் இந்த மேஸ்குலின் எனர்ஜி வந்து இந்த காதலுக்காக போராடிட்டு இருக்கிறது எடுத்து போகிறதில்ல. அப்போ தான் இங்கே பார்த்தோம் இந்த 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அதான 7 ஆஃப் வான்ஸ். இந்த 7 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி தான் இந்த ஜென்டில்மேன் எனர்ஜியும் ரெப்ரசென்ட் பண்ணுது. வாவ், ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பெண்களுக்கு சொல்கிறாங்க இந்த ஆண் இஸ் ஸ்டேயிங் வெரி வெரி லாயல். அவங்க வந்து அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த கனெக்ஷனுக்காக போராட தான் போகிறாங்க. ஏன்னா நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் இந்த ஆண் எனர்ஜி வந்து நிறைய ஃபினான்ஷியல் ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த ஆண் வந்து இந்த பெண்ணுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நான் அரசனானாலும் சரி, ஆண்டி ஆனாலும் சரி, இந்த காதலுக்காக போராட தான் போகிறேன், நான் எதுக்காகவும் பெண்டாக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்காக ஸ்பிரிட்ஸும் வந்து இந்த ஆணுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. இந்த ஸ்பிரிட்ஸ் கிட்டேருந்து ஹெல்ப் இந்த ஆணுக்கு ஏன் கிடைக்கிது அப்படின்னா இந்த மனநிலைமை தான். நான் எதாக இருந்தாலும் சரி இந்த காதலை விட்டு கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிற அவங்க எடுக்க போகிற இந்த முடிவு தான் அவங்களுக்கு இந்த சக்ஸஸை கொண்டு வரப்போகுது. இந்த பெண் நீங்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்களா, நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 24 சூப்பராக இருக்க போது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட் சைல்டு, இது வந்து இன்னொன்றுமே இது வந்து சோல் சர்ச்சிங்கும் ரெப்ரசென்ட் பண்ணோம். இது வந்து இங்கே வரும்போது வந்து ஒரு பிளாக்கேஜாக வருது. இது வந்து இந்த காமிக் பீப்புள் உங்களை பிளாக் பண்ண கூட ட்ரை பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வந்து உங்களோட லைஃப் பர்பஸையோ இல்லை ஒரு சீக்ரெட்டையோ கண்டுபிடிச்சிட கூடாதுங்கிறதுக்காக இந்த காமிக்ஸ் ட்ரை பண்ணுறதும் இருக்கலாம். நான் அது என்னங்கிறதையும் பார்த்துடுறேன். ஓகே, இந்த சைல்டு ஏன் பிளாக்கேஜாக வந்திருக்கு அப்படின்னா, ஓகே கார்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அவுட். இந்த நிஜமாகவே இந்த வந்து பெண் எனர்ஜியை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ஏதோ ட்ராப் ட்ரை பண்ணாங்க. இது கண்டிப்பாக வந்து நம்ம இங்கே பார்த்த பேபி ட்ராப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைல்டு ஒரு பெண் குழந்தைய வச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண விரும்புகிறாங்க. அந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஆகுங்கிற பார்க்கலாம். அதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்க போகிற ஒரே ஒரு பிரச்சனை. பட் அந்த பிரச்சனையை வந்து இந்த மேல் எனர்ஜி இஸ் கோயிங் டு ஃபேஸ். அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க. அதுலலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். லாயலாக இருக்காங்களான்னா அதுவும் லாயலாக தான் இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. Please clarify this child energy spirits whether they can able to overcome this obstacle. திரும்பவும் நான் அந்த சை எனர்ஜி பார்க்குறேன். இது வந்து இந்த பெண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இந்த காமிக் பீப்புள் க்ரியேட் பண்ணது ட்ராப் தான். ஆனால் என்ன ஸ்பிரிட் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஜாய்ஃபுல்னஸ் அங்கே இருக்காது. இதையே எதுக்காக இந்த காமிக் க்ரியேட் பண்ணாங்களோ அதுக்கான பலனை அவங்களால அனுபவிக்க முடியாது. இந்த கெட்டவங்க எதுக்காக வேணால் இதை பண்ணலாம். இது ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம்.
இந்த ஆணை பிளாக் பண்ணுறதுக்கு இல்லை அந்த பெண்ணை காயப்படுத்துறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜாய்ஃபுல்னஸ் அவங்க எதுக்காக அந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ, அது எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும், அந்த பிரச்சனைக்கான பலனை அனுபவிக்க முடியாது. ஏன் அப்படின்னா இங்கே ஒரு டெத் இருக்குது. அதாவது டெத்துனா எண்டையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்தது இந்த ஆண் எனர்ஜி இந்த எல்லா பிரச்சனைக்கும் எகெயின்ஸ்டாக ஸ்டாண்ட் பண்ண போகிறாங்க. சில சீக்ரெட்ஸ் வந்து வெளியில் வரப்போகுது. அதுதான் இந்த ஜாய்ஃபுல்னஸ்ஸை ஸ்டாப் பண்ண போகுது. இவங்க வேறு ஏதாவது பிளான் பண்ணி உங்களை தடுக்க முயற்சி பண்ணாங்க இந்த கெட்டவங்க அப்படின்னா, அவங்களால அந்த அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பிரிட்ஸ் வந்து ஒரு உல்டா பிளான் வச்சுருக்காங்க. அதை வந்து சமயம் வரும்போது அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த உல்டா பிளானால் இவங்க போட்ட பிளான் எல்லாமே தலைகீழாக மாறி போய் அதுக்கான முடிவும் வந்துடும். பார்த்திங்கன்னா ப்ரீஸ்ட் இது வந்து கடவுளோட சப்போர்ட் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. இந்த பெண் எனர்ஜி வந்து ஸ்டாண்டிங் டால். நீங்கள் வந்து மேபி ப்ரீஸ்ட்னால் நீங்கள் இந்த நன் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஒரு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ரிலீஜியஸ் ஓரியன்டாக பர்சன். இந்த பெண் எனர்ஜி வந்து எதுக்கும் அசர்ற மாதிரி தெரியல. ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டபனாக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஆனானா நீங்கள் கொஞ்சம் கூட குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் நேசிக்கிற இந்த பெண் வந்து ஏஞ்சல் ஆஃப் லவ். அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆணும் கூட. அவங்க எதுக்காகவும் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இல்லை. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. அவங்க எதுக்குமே அசர்ற மாதிரி இல்லை. ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த ஆணையும் அதே மாதிரி சோல்ஜர் மாதிரி ஃபைட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த காதலுக்காக. வாட் இஸ் த ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் ஸ்பிரிட்ஸ்? ஃப்யூச்சர் ஆல்ரெடி ரொம்ப கிளியராக இருக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்ஃபார்ம் இட். ஒரு குள்ளநரி வந்து வேலை பார்க்க போகுது. எதுக்கு அப்படின்னா இந்த காதலை தடுக்கிறதுக்கு. அதனால் இந்த வார்னிங் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஒரு நியர் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு வேலை நடக்கும். எதுக்கு அப்படின்னா இந்த ஸ்டார் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ஸ்டாரை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து மெயினாக இந்த பார்க்குற ஆணுக்கு தான். ஏன்னா இந்த பெண் தான் ஸ்டார் மாதிரி இருக்க போகிறாங்க. அதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த முயற்சி. whether they are going to be successful spirits? No, they are not going to be successful. இது ஃப்யூச்சர் எனர்ஜி. இந்த ஆண் வந்து இந்த எல்லா பிரச்சனையுமே ஹேண்டில் பண்ணிடுவாங்க. ஸ்பிரிட்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. பட் அட் ப்ரெசென்ட் வந்து ஒரு ஃபேக் நியூஸ், இந்த பெண்ணை பற்றி ஒரு தவறான செய்தி இல்லைனா ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் அவங்கள பற்றி தப்பாக போர்ட்ரே பண்ணி இந்த ஆணை குழப்பி விட்டுட்டு அவங்க இந்த பெண்ணை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதாவது ட்ராப் மாதிரி பண்ணலாம். இன்னொன்று இந்த பெண்ணுக்கு இந்த சைல்ட் ட்ராப் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் யாருக்குமா எதுக்குமே அசர்ற மாதிரி இல்லை. இந்த பெண்ணுமானம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. இதெல்லாம் எதுவுமே நடக்க போதில்லை. பட் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அதுக்கான முயற்சி பண்ணுவாங்க இந்த கெட்டவங்க. பட் ஸ்டே சில் அண்ட் ஸ்டே காம். யூ கேன் ஏபிள் டு ஓவர் கம். அதுதான் நீங்கள் ரொம்ப காமாக இருந்தீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா உங்கள் 2 பேர்த்த பற்றியும் உங்கள் 2 பேர்த்துக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதுதான் ஸ்பிரிட்ஸ் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் இந்த கனெக்ஷனை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. இதெல்லாம் சின்ன சின்ன தடைகள். உங்களை எல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அவங்களே அடங்கிடுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா. நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அவ்வளோதான். அதுதான் இங்கே இருக்க கைடன்ஸ். ரொம்ப கிளியராக தெளிவாக இந்த பெண் எனர்ஜி இஸ் கோயிங் டு ஷைன் லைக் அ ஸ்டார். அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் ஃப்யூச்சர் பற்றி உங்களுக்கு ஏதாவது கவலை இருந்ததுன்னா கவலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. 2024 வந்து யூ ஆர் கோயிங் டு ராக். இது வந்து பாபாவோட கைடன்ஸ். ஏன்னா நிறைய காமிக் எனர்ஜி நான் பார்க்குறேன். ஸோ பாபாவோட கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். ஐநூற்றி 49 பார்த்தீங்கன்னா, வீட்டில் ஸ்ரீ சாய்பாபாவின் படத்தை வைத்து பூஜை செய், வழிபடு, நடக்கும் அற்புதத்தை பார். இது ஆணோ பெண்ணோ யாராவது வந்து பாபாவோட ஃபோட்டோ அது மாதிரி எதுவும் இல்லை, நீங்கள் எதுவும் ப்ரே பண்ணல அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சு அதை ப்ரே பண்ண ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன ஒரு அற்புதம் நடக்குதுன்னு பாருன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி ஈஸி திங் டு ஃபாலோ. ப்ளீஸ் ஃபாலோ. இது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு கைடன்ஸ். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு விக்ட்ரி கண்டிப்பாக வரும்னு சொல்கிறாங்க. அடுத்து 636 என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ரீ சாய்நாதரிடம் பணிவாக இரு, உன் எல்லா விருப்பங்களும் நிறைவேறும். அந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க, கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க, அப்புறம் பார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஸோ நீங்கள் பாபா கிட்ட சரண்டர் ஆங்க. மேபி அதனால தான் பாபா என்ன இந்த ரீடிங்கில் கைடன்ஸை சொல்ல சொன்னாரோ என்னவோ.
திரும்பவும் இந்த 40ம் அதை தான் சொல்லுது. ஸ்ரீ சாய்நாதரை நினைவில் கொண்டால் வெற்றி உண்டு, உனது கவலைகள் முடிவுக்கு வரும், நல்ல செய்தி வரும். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் பாபா ஃபோட்டோவை வழிபடுங்க, கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகுங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கு. உங்களை வந்து யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. பாபா இஸ் கோயிங் டு டேக் கேர். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.